நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டம் தியாகராய நகரில் உள்ள நடிகர் சங்க அலுவலக வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. அழைப்பிதழ் வைத்திருந்தவர்கள் மட்டுமே பொதுக்குழுவுக்கு அனுமதிக்கப்பட்டனர். அப்போது உள்ளே நுழைய முயன்ற முன்னாள் நிர்வாகிகளின் ஆதரவாளர்கள் என்று கூறப்படுபவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டதால் இரு தரப்புக்கும் இடையே மோதல் கைகலப்பு உண்டானது. அப்போது நடிகர் கருணாஸின் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டது. அப்போது செய்தி சேகரிக்க சென்ற தனியார் தொலைக்காட்சி ஒளிப்பதிவாளரை நிகழ்ச்சி பாதுகாவலர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மோதல் கைகலப்பு தொடர்பாக நடிகர் விஷால் மற்றும் சரத்குமார் தரப்பினர் அளித்த புகாரின் பேரில் இரு தரப்பையும் சேர்ந்த 16 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதேபோல கருணாஸின் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டது குறித்து அவரது ஓட்டுநர் தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் நடிகர் JK ரித்தீஷின் ஆதரவாளர்கள் மீது புகார் அளித்தார். இதேபோல கருணாஸின் ஆதரவாளர்கள் மீது JK ரித்தீஷின் ஆதரவாளர்களும் புகார் அளித்தனர். இதைத் தொடர்ந்து இரு தரப்பையும் சேர்ந்த 12 பேர் மீது சிறிய காயம் ஏற்படுத்துதல், பொருட்களை சேதப்படுத்துதல், மிரட்டுதல் ஆகிய 5 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். மோதலின் போது தொலைக்காட்சி ஒளிப்பதிவாளர் தாக்கப்பட்டது தொடர்பாகவும் நிகழ்ச்சி பாதுகாவலர்கள் 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே வடபழனி குமரன் காலனியில் உள்ள நடிகர் விஷாலின் அலுவலகத்தின் மீது மர்ம நபர்கள் கல் வீசியது தொடர்பாக அவரது மேலாளர் சந்தானம் புகார் அளித்தார். அதன் பேரில் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்த வடபழனி போலீசார் CCTV கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து மர்ம நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.